நேரமாகிவிட்டது எழுந்து போங்கள் என்று சொல்லுகிற பூங்காக்கள் இருக்கிறவரை வாழ்க்கை அநாகரிகமானதுதான் அப்படின்னு அழகா சொல்லுவார். என்ன வைரமுத்து கழுத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் லெவல் இழந்த படம் ரஞ்சு தானே. பக்கம்லாம் பெண் தோழிகள் இருக்காங்க, உங்களுடைய நெருக்கமான பெண் தோழிகள். பாவம் தோழி இருக்கு, ஆனா காதலி இல்ல. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. ஒரு பெண் பேச வருகிற போது இப்படி யாராச்சும் பண்ணுவாங்களா? ஒரு பெண் அணுக வரும்போது இப்படி யாராச்சும் பண்ணுவாங்களா? இப்படிதான் பண்றாங்க. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. ஒரு பொண்ணு வந்துட்டு ஓகே வாட்ஸ் யுவர் வீக்கெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒண்ணுமே இல்ல அப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இது அங்க போய் சாப்பிடலாம், நம்ம அங்க போய் சில் பண்ணலாம் அப்படின்னா ஓகே. பட் தம்பி அப்ப போகலாங்கிறீங்களா? அங்க தம்பி இந்த பொண்ணு என்ன இப்படி கூப்பிடுறா, எனக்கும் போலாம் தான் இருக்கு, பட் ஆனா நீயோ வரியா துணைக்கு? அப்ப எப்படி சார் உனக்கு ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணி அதெல்லாம் எதுவுமே நடக்காது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கு மீட் பண்ணாக்கா அந்த நர்வஸ்னஸ் என்ன பேசுறது கான்ஃபிடன்ஸ் கூப்பிடுது. பெங்களூர் பையனா? ஆமா சார். ஏண்டா பெங்களூர் பையனுக்கே வர நர்வஸ் ஆகுது? அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே யாரும் சாமத்தியமா என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. நிறைய பேருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனா அவனுக்கு மட்டும் தான் இல்ல. அவனோட வயசு என்ன கேளுங்க சார். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. 30 சார். 30 ஆயும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையே பாவம். இவன் வந்து கொஞ்சம் ஆம்பிவர்ட். ஆம்பிவர்ட்னா எனக்கு தெரியல. லைக் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் இல்லாம சென்டர் பார்ட். சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. இவனே ஆட்டோமேட்டிக்கா அவனோட நெகட்டிவ்ஸ்லாம் சொல்லிடுவான். நான் இந்த மாதிரி பண்ணுவேன், நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் ஃபோன்லாம் பேச மாட்டேன், நான் போயிடுவேன். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். இவனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணி சொல்லிடுவான் சார். அந்த பொண்ணு அடுத்து திரும்பியே பார்க்காதுன்ற மாதிரி பண்ணிடுவான். படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன். கோடை விட்டுட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இல்ல சார். சார் ரொமான்டிக் தான் மீனிங்கே தெரியாது சார். அந்த மாதிரி ஒரு பர்சன் ஐயர் கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. கேக்குறானா அதுக்கான ஆன்சர் பண்ணிட்டு அதோட பண்ணிடுறேன். கான்வர்சேஷன் என்னால பில்ட் பண்ண தெரியல. கான்வர்சேஷன் பில்ட் பண்ண வரல. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தரேன். பேசுறாங்க போய்னாச்சு ஏதோ இல்ல பேசாமனாச்சு இருக்காங்க. பேச சொன்னா பேச சொல்றப்பே சிரிப்பாங்க. சிரிக்கிறது மட்டுமே போகும். ஏன் பொண்ணுங்க பேச சிரிப்பு வந்துருதா? இல்ல எல்லா பொண்ணும் பேசினாலும் சிரிக்க மாட்டேங்க சார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க, டெல் மீ. நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க, ஏன் பேச மாட்டீங்க? தேங்க் யூ. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மைக்கே வாங்கிருக்கீங்க. அதான் பேசுறாங்களே. இப்பதானே சார் மைக்கே வாங்கிருக்காங்க. பேசுங்க. விட மாட்டான் போல் இருக்கு. சிரிக்கிறான்பா. ஊருக்கு தேவையில்லாம லைட்டா சிரிக்கிறீங்கன்னா ஏதோ ஒண்ணு மறைக்கிறீங்க. என்னது? லைட்டா கொஞ்சம் ஃபியரா இருக்கு, பதட்டமா இருக்கு. ஆமா, நீ பேசும்போது உடம்புல உதறல் ஓவரா இருக்கே, இது சுகர் இருக்கா? அவங்க வந்து சிரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, ஆனா என் ஃப்ரெண்டு சிரிக்கவும் மாட்டான். அவங்க வந்து டேஞ்சரஸ் ஃபெல்லோ. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில். ஒரு மாதிரி அப்படியே யாராவது வந்து பேசுறாங்கன்னா அப்படியே திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருந்துருவோம். ஒரு மனுஷன் ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காது. யாருக்கும் மதிக்கவே மாட்டான். எது சத்தாவலாத வேலைன்ட்டு தேவையில்லாத வேலை. மாமா கோவம் வந்துருச்சு. நான் பிராக்டிக்கலா என் சைட்ல இருந்து நான் யோசிக்கிறேன், எதுக்கு நம்மள வீட்ல இருந்து எதுக்கு அனுப்புறாங்க படிக்க? ஐயோ என்னாச்சு இவனுக்கு? ஏதாவது ஒரு பொண்ணு வந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ரொபோஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாத. ஒரு மாதிரி பயப்படுவான், வீட்டுக்கு ரொம்ப பயப்படுவான். அதுவும் மெயினா அவங்க அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுவான். நல்ல பிள்ளை தானே. இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. அப்பா இல்ல சார், நான் ஃபீஸ் கூட எனக்கு எங்க அம்மா கூட வேலை பார்த்த ஒருத்தவங்க தான் கட்டுறாங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. படிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் அரியர் எதுவும் வைக்காம. ஓ, காதல் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிட கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நினைக்கிறேன் அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறேன். அதை சொல்லு முதல்ல. எதுக்கும் நம்ம இடம் கொடுக்கறதுனால தானே அதனால ஒரு நடக்குது. அதனால படிச்சவன் தான் காதலோ வந்து என்னுடைய கெரியரையோ படிப்பையோ கெடுத்துட கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல குணம் தானே. நல்ல பையன்டா நீனு, தப்பு இல்ல. இந்த சப்ஸ்கிரைப் சிம்பிளை மட்டும் அமுக்கிட்டு அந்த பெல் சிம்பிளையும் அமுக்குனா உங்களுக்கு நடக்கும்.